சமூக அக்கறை உள்ள இயக்குனர் ராஜு முருகனின் சிஷ்யன் எழில் பெரிய வடிவு இயக்கியிருக்கும் படம்தான் பராரி. இந்த பஞ்ச பராரிகளாய் அலைய வேண்டிய சூழ்நிலையில் மக்கள் படுகின்ற அவதிகளையும் அவர்கள் மொழியாலும் ஜாதியாலும் அவர் பாதிக்கப்படுகின்ற விஷயத்தையும் மிக அழகாக அலசி ஆராய்ந்து படமாக உருவாக்கியிருக்கின்றார். பராரி படம் எப்படி, வாருங்கள் பார்ப்போம். ஒரு ஊரில் அல்லாது ஒரு நகரத்தில் பெரிய செல்வந்தனாக பெரிய ஜாதிக்காரனாக செல்வாக்கு மிக்கவனாக ஒருவன் இருந்தாலும் கூட அவன் அடுத்த மாநிலத்திற்கு செல்லும் போது அல்லது அடுத்த மாவட்டத்திற்கு செல்லும் போது அவன் வேறு புது ஆள்தான், அந்த ஊருக்கு வேறு ஆள்தான். அவன் அவனுடைய செல்வாக்கு இலவாக்கெல்லாம் அங்கு செல்லுபடியாகாது. அவனுக்கு அந்த ஊரில் அவன் புதியவன் தான், அந்த ஊருக்கு அசல் நகல் தான், அவர் அசல் இல்லை, அசல் அந்த ஊருக்கான ஆள் இல்லை. இப்படி ஜாதியாலும் மதத்தாலும் பிரித்து சண்டை போட்டுக் கொள்கின்ற சிலர் வேறொரு ஊருக்கு போகும்போது இன்னொரு ஜாதியால் அல்லது வேறொரு இனத்தால் இவர்கள் சிறுமையானவர்களாக சிறுபான்மையாக பார்க்கப்படுவது இயல்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு கிராமத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லும் இரு பிரிவினர்கள் இடையே ஊரில் அடிக்கடி ஜாதியின் பெயரால் சண்டை வருவதும் மோதிக்கொள்வதும் உண்டு. இந்த ஜாதியின் மோதல்கள் இவர்கள் எல்லாமே பெரும் பணம் படைத்தவர்கள் அல்ல, அன்றாடங்காட்சிகள். ஏறக்குறைய கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் பிழைப்பு தேடி கர்நாடகாவுக்கு சென்று அங்கு தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறார்கள். அங்கு இரண்டு பிரிவினர்களும் தமிழர்கள் என்கின்ற முறையில், அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், வேறொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், வேறொரு மொழியைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு இவர்கள் அந்நியமாகப்படுகிறார்கள். எப்படி ஊஞ்சாதிய நாயத்துக்களை ஏஞ்சாதிய நாயத்துக்களை நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று பேசிக்கொண்டார்களோ, அவர்கள் இருவருமே அங்கு ஜாதிகளை கடந்து அந்த மாநிலத்தில் சிறுபான்மையாக அந்த மாநிலத்து சில ஜாதி, அதாவது மொழி வெறியர்களால், கர்நாடகத்தில் உள்ள சில மொழி வெறியர்களால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் சிந்திக்க வைக்கிறது, நாம் தமிழர்களாக இருந்தால் ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக இருந்திருந்தால் அங்கே வாழ்ந்திருக்கலாம். இங்கு முட்டி மோதிக்கொண்டு ஜாதியின் பெயரால் முட்டி மோதிக்கொண்டு இந்த மாநிலத்துக்கு வந்தால் இங்கு வேற்று மொழிக்காரர்கள் வேறு மொழி வெறியோடு நம்மை தாக்குகிறார்கள் என்பதை உணர வைத்திருக்கின்றது இந்த படம். ஜாதியால் மோதிக்கொள்கின்றவர்களுக்கு இந்த படம் ஒரு சாட்டையடி. அதே சமயத்தில் கூலி தொழிலாளர்கள் எங்கு போனாலும் அவர்கள் கூலி தொழிலாளர்கள் தான், அவர்கள் உயர்ந்து விட முடியாது, சமூக அந்தஸ்தெல்லாம் அங்கு வந்து விடுவாது, எங்கும் அவர் தொழிலாளர்கள் தான் என்பதும், அந்த ஊருக்கு ஊர் போனாலும் கூட அந்த ஊரில் அவர்கள் தொழிலாளிகள். சென்னையில் தமிழகத்தில் பல வடநாட்டு மக்கள் இங்கு பிழைக்கின்றார்கள். அதே வடநாட்டுக்கு இங்கு தமிழன் ஒருவன் போனால் மதராசி வந்துவிட்டான் என்பார்கள். ஆனால் அங்கிருந்து வருகிறவர்களை யாரும் வடநாட்டுக்காரன் வந்துவிட்டான் என்று நாங்கள் கேவலப்படுத்தியோ திட்டியோ அனுப்புவதில்லை. இதுதான் தமிழர்கள் வந்தவர்களை வாழ வைத்தார்கள். அதனால்தான் தமிழர்கள் இன்றைக்கு சில இடங்களில் பஞ்சப்பராரியாக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூலி தொழிலாளியாக போகின்ற இடத்தில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அது எதனால் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை இந்த படம் மிக துல்லியமாக அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கதாநாயகன் ஹரிசங்கர் சரியான தேர்வு. அப்பாவி கிராமத்து இளைஞன் தோற்றம் மிக கச்சிதமாக பொருந்துகிறது. ஒரு பெண்ணுக்காக வக்காலத்து வாங்கி சண்டை போடும் போதும் ஒரு மொழியை கடந்து மனித நேயத்திற்காக அங்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. கதாநாயகி சங்கீதா கல்யாண் எளிமையான அழகி, நடிப்பில் மிளர்கின்றார், நன்றாக நடித்திருக்கின்றார். வில்லன் புகழ் மகேந்திரன், பிரேம்நாத், வி சாம்ராட், சுரேஷ், குரு ராஜேந்திரன், ராஜு மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். இசை ஷான் ரோல்டன், பதிவு ஸ்ரீதர், எழுத்து இயக்கம் எழில் பெரியவேடி. இவர் ராஜு முருகனின் சீடர். அவருடைய குருவை போலவே ஒரு முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு கதையோடு படமாக்கி இருக்கின்றார். பார்க்கிறவர்களையும் சிந்திக்க வைக்கும், ஜாதி வீரை கடந்து மனித நேயத்திற்கு முக்கியம் தர வேண்டும் என்பதுதான் இந்த படம் சொல்லும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.